ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் நாம் முக்கியமானவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுதான் என்று நினைக்கிறேன். ஒன்றுக்கும் உதவாதவற்றை தலைமேல் தூக்கி வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வீணடிக்கிறோம் பல நேரங்களில். ஸ்டீஃபன் கவே என்னும் பிரசித்தி பெற்ற எழுத்தாளர் "The main thing is to have the main thing as the main thing" என்று கூறுவார். அதாவது, எது முக்கியமோ அதை முக்கியமானதாக கொண்டிருப்பதுதான் மிக மிக முக்கியம் என்று சொல்லுவார். பொருள் தேட வேண்டும், உண்மைதான். அதைவிட அதிகமாக குடும்பத்தாரை பாதுகாக்க வேண்டும். எல்லாவற்றை விட அதிகமாக எல்லாவற்றுக்கும் காரணமான ஆசீர்வாதங்களின் ஊற்றான ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி பகுதியாக திருமண விருந்துக்கு அழைத்த அரசனின் உவமை கொடுக்கப்பட்டுள்ளது. மத்தேயு நற்செய்தி 22ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வரையுள்ள வசனங்கள். இதே உவமை லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சில மாற்றங்களுடன் தரப்பட்டுள்ளது. அரசர் ஒருவர் திருமண விருந்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். முதலில் அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் விருந்தின் நாளன்று வர விரும்பவில்லை. காளைகள், கொழுத்த கன்றுகள் எல்லாம் அடித்திருக்கிறேன், சமையல் தயாராயிருக்கிறது என்றெல்லாம் தன் வேலைக்காரர்களிடம் சொல்லி அனுப்புகிறார். ஆனால் அழைக்கப்பட்டவர்களோ அதை பொருட்படுத்தவில்லை. ஒருவன் வயலுக்கு போக வேண்டும் என்கின்றான், இன்னொருவன் கடைக்கு போக வேண்டும் என்கின்றான். லூக்கா நற்செய்திப்படி புதிதாக மாடு வாங்கியிருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுகிறான். இடம் வாங்கியிருக்கிறேன், அதை போய் பார்க்க வேண்டும் என்கின்றான். இன்னொருவன் நான் புதிதாக திருமணம் முடித்திருக்கிறேன், எனவே வர முடியாது என்றெல்லாம் சொல்கின்றார்கள். மத்தேயு நற்செய்தியின்படி விருந்துக்கு அழைத்து வரும்படி அனுப்பப்பட்ட வேலைக்காரர்களை இவ்வாறு அழைக்கப்பட்டவர்கள் இழிவுபடுத்தி சிலரை கொலையும் செய்தார்களாம். பாருங்கள், எவ்வளவு அரிய வாய்ப்பு, உன்னதமானது அரசன் ஏற்பாடு செய்கின்ற விருந்து. அந்த அரசனுடைய விருந்திற்கு முன் மனை, மாடு, மனைவி, வயல், கடை எல்லாம் மிக முக்கியதாக மாறிவிடுகின்றது. அரசன் இவ்வாறு நடந்து கொண்டவர்களை சும்மா விடுவானா? அந்த கொலையாளிகளை அரசன் கொன்றழித்தானாம். அவர்களுடைய நகரை தீக்கிரையாக்கினானாம். எதற்காக இப்படி இந்த உவமையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், பின்னாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டதை இது முன்னறிவிப்பதாக இந்த உவமை விளக்குகின்றது. இறுதியாக அரசன் தன் வேலைக்காரர்களை அனுப்பி விருந்து தயாராயிருப்பதால் சாலையோரம் இருப்பவர்களை எல்லாம் அழைத்து வாருங்கள் என்று கட்டளையிடுகின்றான். அவர்களோ சென்று நல்லோர் தீயோர் அனைவரையும் அழைத்து வந்தார்கள். அரசன் விருந்தினரை பார்வையிட வருகின்றான். அங்கே பார்த்தால் திருமண ஆடை அணியாத ஒருவன். அரசனுக்கு கோபம். அதற்கு என்ன அர்த்தம்? அழைப்பை ஏற்றுக்கொண்டால் போதாது, அழைத்தவரை மதிக்க வேண்டும், அழைப்புக்கேற்ற வாழ்க்கை நடத்த வேண்டும். இவனை இருளில் தள்ளுங்கள் என்று தன்னை மதிக்காமல் அங்கே வந்தவனை வெளியே தள்ளுகின்றான் அரசன். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் சிறப்பான விதத்தில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. நம்முடைய வார்த்தை, நம்முடைய வாழ்வு நம்முடைய அழைப்பிற்கேற்ப அமைய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையே நாம் எல்லாரும் ஆடையாக அணிந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தூய பவுலடியார். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். அவ்வாறே கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். நாம் எல்லாரும் தூயவராயிருந்து ஆண்டவரை சந்திக்க வேண்டும். நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று ஆண்டவரை அணுகினால்தான் உண்மையாகவே அவருக்கு உரிய மாட்சியை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று பொருள். ஆண்டவருடைய கட்டளைகளை மீறும் போதெல்லாம், சிலை வழிபாட்டில் ஈடுபடும் போதெல்லாம் நம் ஆண்டவரை நாம் தீட்டுப்படுத்துகிறோம். அன்றைக்கு இஸ்ராயேல் மக்கள் ஆண்டவருடைய பெயரை தீட்டுப்படுத்தினார்களாம்.
தங்களுக்கு வாக்களித்த நாட்டில் வாழ்ந்த போதும் கூட. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டினார். அவர்களை திருத்த நினைத்தார். எனவே பாபிலோனுக்கு அடிமைகளாக அனுப்பினார். ஆனால் அங்கேயும் அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளவில்லை. வேற்று நாட்டிலும் ஆண்டவருடைய பெயரை தீட்டுப்படுத்தினார்களாம் தங்கள் முறைகேடான வாழ்வினால். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 20 முதல் 21 வரையுள்ள வசனங்கள். அவர்கள் மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர் அவர்களுக்கு இன்றைய முதல் வாசக பகுதியின் வழியாக ஆறுதல் அளிக்கின்ற, நம்பிக்கை அளிக்கின்ற, உற்சாகம் கொடுக்கின்ற ஒரு நல்ல செய்தியை அளிக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த கொரோனா காலகட்டத்தில் நம் எல்லாருக்கும் ஆண்டவர் அளிக்கின்ற இந்த செய்தி மிக மிக தேவைப்படுகிறது. ஆண்டவர் கூறுகின்றார், உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப உங்களை கொணர்வேன், உங்கள் மீது தூய நீரை தெளிப்பேன், எல்லா அழுக்கிலிருந்தும் உங்களை தூய்மையாக்குவேன், உங்கள் மீது உள்ள தீட்டை நான் அகற்றுவேன் என்கின்றார். ஆண்டவரே, தேவையான பயணம் செய்ய முடியாமல், உறவினரை பார்க்க முடியாமல், சொந்த ஊருக்கு கூட திரும்ப முடியாமல் இருக்கின்ற மக்களை இன்றைக்கு நினைத்து பாரும். எங்கள் எல்லாரையும் தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் பாவ அழுக்கிலிருந்து எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே, எங்களை பிடித்திருக்கிற தீட்டை அகற்றும் ஆண்டவரே என்று இன்றைக்கு நாம் எல்லாரும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகிறார், நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன், கல்லாலான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன் என்கின்றார். பிரியமானவர்களே, பயந்த நம் இதயம், நொறுங்குண்ட நம் இதயம் இன்றைக்கு ஆண்டவரால் புதுப்பிக்கப்பட வேண்டும்தான். தவறுகள் பல செய்திருக்கிறோம், ஆண்டவரை மறந்திருக்கிறோம், கட்டளைகளை மீறியிருக்கிறோம், உண்மைதான். ஆண்டவர் மட்டும் நம் இதயத்தை தொட்டு குணப்படுத்திவிட்டால், முழுமையான நலம் அளித்துவிட்டால், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியால் நம் இதயம் நிறைக்கப்பட்டால் உண்மையாகவே நாம் நலம் பெறுவோம். பல முறை ஆண்டவருடைய குரலை கேட்காமல் நம் இதயத்தை கல்லாக மாற்றியிருந்திருக்கிறோம். தேவையில் இருக்கின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளின் கண்ணீரை காணாமல், அவர்களுடைய அழுகுரலை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்ய மனம் வராமல் நம் இதயத்தை கல்லாக்கி இருந்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம் இதயத்தை மென்மையாக மாற்ற தயாராயிருக்கிறார். இவற்றின் விளைவு என்னவாக இருக்குமாம் பாருங்கள். இனிமேல் நாம் மனமுவந்து ஆண்டவருடைய கட்டளையை மீற மாட்டோமாம். ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் என் நியமங்கள், நீதி நெறிகள் அனைத்தையும் செயல்படுத்தச் செய்வேன் என்கின்றார். நாம் எல்லாரும் நம்முடைய சொந்த நாட்டில் வாழச் செய்வாராம். இந்த உலகம் கூட நம்முடைய நிரந்தரமான சொந்த நாடு கிடையாது. நாம் எல்லாரும் நம்முடைய தாய் நாடான விண்ணகத்துக்கு சொந்தமானவர்கள் எனும் விதத்தில் ஆண்டவர் வாழச் செய்வாராம். நாம் ஆண்டவருடைய மக்களாயிருப்போம், அவர் நம் கடவுளாயிருப்பார் என்று உரைக்கின்றார். இதே செய்தியைத்தான் இறைவாக்கினர் எரேமியாவும் குறிப்பிட்டார். 31ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வரையுள்ள வசனங்கள். இதோ, நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கையை செய்து கொள்வேன், என் சட்டத்தை உங்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அவற்றை உங்கள் இதயத்தில் எழுதி வைப்பேன், என்னை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சட்டம் நம் உள்ளத்தில் இருந்தால் அதை நாம் மீறமாட்டோம். நாம் ஆண்டவரை உண்மையாகவே அறிந்து கொண்டிருந்தால் தவறானதை செய்ய மாட்டோம். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம், அடுத்தவரை மதிப்போம், ஏற்போம், பாதுகாப்போம். ஆண்டவர் நம்முடைய தீச்செயலை மன்னிப்பாராம், நம் பாவங்களை நினைவு கூற மாட்டாராம் என்றெல்லாம் இறைவாக்கினர் எரேமியா ஏற்கனவே சொன்னார். இன்றைக்கு பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்போம். அவர் விடுக்கின்ற அழைப்பை ஏற்போம். சாக்குப்போக்குகளை சொல்லி உதவாக்கரைகளை நம்பிக்கொண்டிராமல், பயனற்றவைகளை தேடிக்கொண்டிராமல், அவரை தேட நாம் எல்லாரும் இன்றைக்கு ஆர்வம் கொள்வோம். அந்த ஆண்டவர் நம் பாவங்களை மன்னிக்க தயாராயிருக்கிறார்.
தம் தூய ஆவியால் மீண்டுமாக நம்மை முழுவதுமாக நிரப்ப காத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய கல்லான இதயங்களை மென்மையான இதயங்களாக அவர் மாற்றுவார். நம்முடைய கல்லான இதயங்களை மென்மையான இதயங்களாக மாற்றுவார். அவருடைய சட்டங்களை நம் உள்ளத்தில் பதித்து நேர்மையோடும் அன்போடும் அக்கறையோடும் நாம் வாழச் செய்வார். அந்த ஆண்டவரை நோக்கி திருப்பாடல் ஆசிரியரோடு நாமும் இன்றைக்கு நம் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு எப்போதும் அவரை தேடுவோம். அவர் சாயலில் உள்ள நம் சகோதர சகோதரிகளோடு இணைந்து வாழ்வோம், அன்பு செய்வோம் என்று அந்த திருப்பாடலை ஜெபிப்போம். அந்த திருப்பாடலின் மன்றாட்டை நம்முடையதாக்குவோம். கடவுளே, துயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது திருமுன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும் ஆண்டவரே. உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்துவிடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். ஆண்டவரே, உமக்கேற்ற பலி என்னுடைய நொறுங்கிய நெஞ்சமே, நொறுங்கிய உள்ளத்தை இன்றைக்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை மீண்டும் ஏற்றுக்கொள்வீர், அவமதிக்க மாட்டீர் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் தொடர்ந்து வாழ உம்மை எந்நாளும் பற்றி கொண்டிருக்க எங்கள் சகோதர சகோதரிகளை, உறவுகளை, குடும்பத்தாரை, நண்பர்களை அன்பு செய்து அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று ஜெபிப்போம். ஆமென்.